நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்சே, படிச்சவன். இல்லைங்க, அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே. அப்படிலாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? ஐயோ, அதை சொல்லிங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றேங்க, புத்தி சொல்றேங்க. நானும் சொல்றேங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரைக்குறை உடம்போட தான் அல்லாணும் அப்படின்னு சொல்றேங்க. இத பாருங்க, சிரிச்சு பேர் தான் அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதையும் சொல்றேங்க. அப்ப நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க, நாங்க வரங்க. நெல்லு மணி என்ன இப்போ? மணி இந்நேரம் எங்க இருந்துட்டு வர? நான் கோடி விட்டு தானோ, கனகாத்தியோட பொண்ணு திலகா எல்லாரும் ஆத்தங்கரையில திலகாவெல்லாம் 4-5 தடவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்ட அக்கதை இழக்கிற? உண்மையை சொல்லு, யாரோட இருந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட, உண்மையை நான் வர வைக்கிறேன். சந்துரு, மணி 10 ஆச்சு, இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற? உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்றமேன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. நித்யா, என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சந்துரு, கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி இந்த ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கே, இதனால ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இவ ஒரு வேகத்துல வெறியில ஓடி வந்திருக்கா தியாகு. ஏதாவது சமாதானம் சொல்லி இவளை இவ அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வாங்க. அம்மா, நீங்க என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கல, ஒரு சின்ன பொண்ண பலி கொடுக்குறீங்க. இனிமே நான் என் வீட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதாம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு உடந்தையா நாங்க இருக்க மாட்டோம். புறப்படு. என்னங்க பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சந்துரு, நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க? சந்துரு, மிருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு. நித்யா,
உன்னை என்னோட கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்துரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இனிமே என் நித்யாவை என்னால கைவிட முடியாது. சந்துரு, தியாகம், என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு. வாட் யூ மீன்? சந்துரு, நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதாண்ட வேணும். அர்ச்சனா, உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்தின. என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்துரு. பை தியாகம். இவ்ளோ பெரிய வீடு, ரொம்ப அழகா இருக்கு சந்திரு. அழகா அப்புறம் ரசிக்கலாம். முதல்ல வா, உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, என் பெட்டி எடுங்க. எதுக்கு? எடுங்க சொல்றேன். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலியா இருந்து போச்சு. ஓ, பரவாயில்லையே. மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா, உள்ள போ. அப்பா, நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். உட்காரு. ரெண்டு பேரும் தான். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம்ப்பா. இவ பேரு நித்யா. வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, ரெண்டு பேரும் காதலிச்சீங்க. அப்பா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு ட்ரங்கால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டையும் மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. சந்துரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவளை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா, உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாது. சந்துரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா. போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா. நிச்சயமா முடியாது. You bloody rascal, unfaithful fellow, get out. போடா வெளியே. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்தேன். உன்னை பெருசா கொண்டு வரணும்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் அழலாமா? துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப. நான் இதை கௌரவத்தை எதிர்பார்த்தேன். நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்தில் நீ விழிக்காதடா.
கண் வருவா எங்க போய் தொலை. இன்னும் அழுதுட்டு இருக்க? இதோ பாரு, யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க.